ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உலக இரட்சகரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லோரும் உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்ததே, சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபை கிடைத்ததே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே, எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியாக இருந்தது. தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டோம்னாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அல்லேலூயா. அதோடு கூட நமக்கு இன்னும் நம்முடைய அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம், அல்லேலூயா. பிறந்த வீடு, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பிறந்திருக்கோம், அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம்னாவே நமக்கு சம்பூரண ஆசீர்வாதம் தான், அல்லேலூயா. நாம் தூயாதி தூயவரே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நான் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நான் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகிலிடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகிலிடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. அன்றைக்கு சீடருடைய கால்களை கழுவினவர் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் நம்மை முழுவதும் கழுவிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. எதுக்கு வரப்போகிறார்னா நம்ம எல்லாரையும் அவரோட மேகத்தில் கூட்டி செல்ல வரப்போகிறார். அல்லேலூயா. அவரை நாம் இன்னும் ஒரு உற்சாகத்துடனே நாம் வரவேற்கலாங்களா? அல்லேலூயா. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. உற்சாகமாய் பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
மலைகள் விலகினாலும் உங்க கிருபை விலகல என்ற பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். மலைகள் விலகினாலும் உங்க கிருபை விலகல, மாறாத அன்பா இந்த உலகம் சுமையில. மலைகள் விலகினாலும் உங்க கிருபை விலகல, மாறாத அன்பா இந்த உலகம் சுமையில. உங்க கரத்திலே தங்கி மகிழ்வே, உங்க நிழலிலே மறைந்து கொள்கிறேன். பரலோகத்தின் உங்க கரத்திலே தங்கி மகிழ்வேன், உங்க நிழலிலே மறைந்து கொள்கிறேன். என் ராஜாவே, மலைகள் விலகினாலும் உங்க கிருபை விலகல, மாறாத அன்பா இந்த உலக சுமையில. மலைகள் விலகினாலும் உங்க கிருபை விலகல, மாறாத அன்பா இந்த உலக சுமையில. கூலையில் விழுந்த போதும் கூட இருக்கின்றீர், வழியில் விழுந்த போதும் பாதுகாக்கிறேன். கூலையில் விழுந்த போதும் கூட இருக்கின்றீர், வழியில் விழுந்த போதும் பாதுகாக்கிறேன். உங்க ஞானத்தால் என்னை மூடினீர், என் சிரசிலே கிரீடம் வைக்கிறீர். உங்க ஞானத்தால் என்னை மூடினீர், என் சிரசிலே கிரீடம் வைக்கின்றீர். என் ராஜாவே, மலைகள் விலகினாலும் உங்க கிருபை விலகல, மாறாத அன்பா இந்த உலக சுமையில. நாளும் உங்க கிருபை விலகல, மாறாத அன்பா இந்த உலக சுமையில. ஆடு மேய்த்த போதும் அருகில் இருக்கின்றேன், அரசன் எதிர்த்த போதும் பாதுகாக்கின்றேன். ஆடு மேய்த்த போதும் அருகில் இருக்கின்றேன், அரசன் எதிர்த்த போதும் பாதுகாக்கிறேன். அபிஷேகத்தால் என்னை மூடினீர், என் சிரசிலே கிரீடம் வைக்கிறீர். உம் அபிஷேகத்தால் என்னை மூடினீர், என் சிரசிலே கிரீடம் வைக்கிறீர். என் ராஜாவே, மலைகள் விலகினாலும் உங்க கிருபை விலகல, மாறாத அன்பா இந்த உலக சுமையில. மலைகள் விலகினாலும் உங்க கிருபை விலகல, மாறாத அன்பா இந்த உலக சுமையில. சிங்கக்கேபியிலிருந்து சேதமில்லையே, யூத சிங்கம் அருகில் பயமுமில்லையே. சிங்கக்கேபியிலிருந்தும் சேதமில்லையே, யூத சிங்கம் அருகில் பயமுமில்லையே. ஜெபமேகத்தால் என்னை மூடினீர், என் சிரசிலே கிரீடம் வைக்கிறீர். ஜெபமேகத்தால் என்னை மூடினீர், என் சிரசிலே கிரீடம் வைக்கிறீர். என் ராஜா, மலைகள் விலகினாலும் கிருபை விலகல, மாறாத அன்பு இந்த உலகம் சுமையில. மலைகள் விலகினாலும் உங்க கிருபை விலகல, மாறாத அன்பு இந்த உலகம் சுமையில. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மழை போல நம்பி இருக்கிற வேலை விலகினாலும் அவருடைய கிருபை விலகாது. ஹல்லேலூயா. அவருடைய பரலோகத்தின் நிழல் நம்முடைய ஆலயம். ஹல்லேலூயா.
நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவனவனுக்குரிய கிருபையின்படியே வரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் படைத்த ஒவ்வொருவருக்கும் நமக்குரிய கிருபையின்படி அவருடைய வரங்களை கொடுத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் வரம் இருக்கு. ஹல்லேலூயா. அதை நாம் பெற்றுக்கொண்டு அதை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் அவருடைய சமூகத்திலே நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும் என்ற பாடலை பாடி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்தலாம். பாருங்கள். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படு. எல்லோரும் ஒவ்வொருவரும் கேட்போம். எங்களை உம்முடைய வரங்களால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. கடந்த வாரத்திலே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வரங்களால் அலங்கரித்திருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்தீரே. அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் கரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் கரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்தீரே. அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேல் இறங்கி வந்தீரே.
வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் கரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் கரங்களால் நிரப்பினீரே. எங்களை நிரப்பும் என்று செல்வோம். இறங்கி வரு அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும் ஆவியினால். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரு, அபிஷேகம் தந்து வழி இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், 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 அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இறங்கி வந்தீர், இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினால், எங்களை நிரப்பும் ஆவியினால். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகம். எல்லோரும் எழுந்து நின்று வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி. கரங்களை உயர்த்தி வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ, வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ, வல்லமை வல்லமை ஆவியே ஏசையா. ஆவியின் வரங்களினா என்னை நிரப்பிடும், ஆவியின் வரங்களினா என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்தும் மகிமை படுத்துவே, கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்தும் மகிமை படுத்துவே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை ஏசையா, வல்லமை வல்லமை ஆவியே என்னை சேர்ந்து வல்லமை வல்லமை
என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ஹalleluya. ஓ ரிபாலா ஷகலா ரகதலா ரனபோ. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்த பொழுது தேவன் ஒரு சத்துருவை எழுப்பினார். கூசான் ரிஷிதாயிம் என்கின்ற ஒரு பெரிய ராஜாவை, ஒரு பெரிய ஒரு மனிதனை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழுப்பினார். அதனால் முழு இஸ்ரவேல் கோத்திரமும் அவனால் வருத்தப்பட்டார்களாம், நெருக்கப்பட்டார்களாம். நெருக்கம் தாங்க முடியவில்லை, வருத்தம் தாங்க முடியவில்லை. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவரே, இந்த கூஷான் ரிஷிதாயிம்ல இருந்து உனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே, விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்களை நெருக்குகிறார்கள், எங்களை ஒடுக்குகிறார்கள், எங்களை நிந்தனைக்குள்ள நடத்துறாங்கப்பா, விடுதலை தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து ஆண்டவர் நோக்கி நின்ற பொழுது கர்த்தருடைய ஆவி ஒத்னியேல் என்கின்ற ஒரு மனிதன் மேல வந்து இறங்கிற்று. ஒத்னியேல் என்கின்ற மனிதன் மேல கர்த்தருடைய ஆவி வந்து தங்கின பொழுது அவன் எழும்பி அந்த கூசான் ரிஷிதாயிமை முறியடித்தானாம். இஸ்ரவேல் தேசம் விடுதலை ஆயிற்று. அதற்கு பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்ததாம். ஒரு மனிதன் மேல தேவ ஆவியானவர் வந்தார்னா முழு தேசத்திற்கும் விடுதலை. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் வரும் பொழுது முழு தேசத்திற்கும் விடுதலை. நிந்தனையிலிருந்து விடுதலை, வருத்தத்திலிருந்து விடுதலை, நெருக்கத்திலிருந்து விடுதலை, கூக்குரலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் விடுதலை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஒரு மனுஷன் மேல ஊற்றினார், முழு தேசத்திற்கு ஆசீர்வாதம். ஆனா இன்றைக்கு சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். Thank you Jesus. I will pour out my spirit upon all the flesh. யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு மனுஷன் மேல தேவ ஆவி வந்துச்சுன்னா முழு தேசமும் விடுதலை ஆகும்னா, உங்க மேல தேவ ஆவியானவர் வந்தார்னா உங்க குடும்பம் விடுதலை ஆகாதா? உங்க வியாதி சுகமாகாதா? உங்க கடன் பிரச்சனை மாறாதா? உங்க வருத்தங்கள் மாறாதா? உங்களுடைய வீட்டில் இருக்கிற அழுகை மாறாதா? கூக்குரல் மாறாதா? மனிதர்கள் மனம் திரும்ப மாட்டார்களா? நீங்க ஒருவேளை சொல்றீங்களா, என் புள்ள மனம் திரும்ப மாட்டேங்கிறான், என் கணவன் மனம் திரும்ப மாட்டேங்கிறாரு, என்னுடைய அப்பா மனம் திரும்ப மாட்டேங்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் ஒத்னியேல் மேல் போட்டாதே அபிஷேகத்தை உங்கள் மேலே போட வந்திருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்கள் மேலே வந்து தங்கி நிற்கும் பொழுது இதோ கர்த்தரால் உண்டான ஒரு விடுதலை. Thank you Jesus. உங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, தேவ அபிஷேகம் என நிரப்பட்டும் ராஜா. Thank you Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. சொல்லுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு ஒத்தேனியல் மேல தேவ ஆவியானவர் வந்து தங்கின பொழுது
முழு தேசத்துக்கு விடுதலை கொடுத்தீங்களப்பா, இன்னைக்கு என் மேல வந்து இறங்குங்க. என்னை கொண்டு என் குடும்பத்திற்கு ஒரு விடுதலை. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாமையா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. கைகளை உயர்த்தி கேட்போமா? அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாமையா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. சுட்டரிக்கும் ஆவியை ஊற்றுமையா, என் சுயங்கள் மாறிட வேண்டுமையா. சுட்டரிக்கும் ஆவியை ஊற்றுமையா, என் சுயங்கள் மாறிட வேண்டும். மீண்டும் சொல்லுவோமா? சுட்டரிக்கும் ஆவியை என் சுயங்கள் மாறிட செய்யணுமையா. சுட்டரிக்கும் ஆவியை ஊற்றுமையா, என் சுயங்கள் மாறிட வேண்டுமையா. சுத்த ஆவியால் என்னை நிரப்புமையா, சுத்த ஆவியால் என்னை நிரப்புமையா. சுகமாய் நான் வாழணுமை. சொல்லுங்க பாட்ட. சுகமாய். எத்தனை பேர் சுகமாய் வாழ விரும்புறீங்க? ஓ சுகமாய் வா. என் பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் நான் வாழணுமையா. சுகமாய் நான் வாழணுமையா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. அபிஷேக வாழ்க்கையாய் மாறிடவே என் அபிஷேக நாதரே வாருமையா. அபிஷேக வாழ்க்கையாய் மாறிடவே என் அபிஷேக நாதரே வாருமையா. உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமையா, உன்னதத்தின் ஆவியை ஊற்றுமையா. உமக்காய் நான் வாழ்வேனையா, உமக்காய் நான் வாழணுமையா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்பு. உங்க சத்தம் எழும்பட்டும். அபிஷேகம் இல்லாத அபிஷேகம். அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. சுட்டரிக்கும் ஆவியை சொல்லுங்க. என் சுயங்கள்
மாறிட வேண்டுமையா, சுட்டரிக்கும் ஆவியை ஊற்றுமையா, என் சுயங்கள் மாறிட வேண்டுமையா, சுத்த ஆவியால் என்னை நிரப்புமையா, சுத்த ஆவியால் என்னை சொல்லுங்க, சுத்த ஆவி, சுத்த ஆவியால் என்னை நிரப்பும், நிரப்பும், சுத்த ஆவியால் என்னை நிரப்புமையா, சுகமாய் நான் வாழணுமையா, சுகமாய் நான் வாழணுமையா, அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாமையா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாம் ஐயா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, அபிஷேகம் ஆராதனை வேண்டாமையா, உந்தன் அபிஷேகத்தா என்னை நிரப்புமையா. கைகளை உயர்த்தி அப்படியே தேவனை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வரங்களை பயன்படுத்தி நவமான பாஷைகளை கொடுத்தாரே, அதை அப்படியே பயன்படுத்தி ஆண்டவரே, அன்றைக்கு சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் தேவ ஆவியை பெற்று அந்நிய பாஷையினாலே அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களாம். இன்றைக்கும் தேவன் அப்படியே மகிமைப்படுத்தி இயேசுவே நீர் பெரியவர் என்று சொல்லி ஹல்லேலூயா, நன்றி ஹல்லேலூயா. ரிகலா ஷலரல ரனதபோ ரிலரல ஷிகலரல ரகதோ ரிபலர நலரகதலரா. நன்றி இயேசுவே. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ரீலா ராலா கதா ஷிலா ரகதா லராமா ஓ ரீலா ராலா ரானா இயேசுவே ரகதலா ஷிகதலா கதனா ரேகலா ரகோ ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா லகதா ஷகோ ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா 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 Hallelujah. Hallelujah. எல்லா உற்சாகமே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். இயேசுவே, அவர் நாமத்தை சொல்லி இயேசுவே இயேசுவே, அவர் நாமத்தை சொல்ல 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 ஒரு சந்தோஷத்தின் நதி. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசையா இயேசையா.
Jesus, 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 Jesus. Thank you, Lord. நன்றி அப்பா, என்னை காண்பவரே, எங்களை காப்பவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. 78 சங்கீதம் 23 வசனம். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து, கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, நீர் ஆலோசனையின் கர்த்தராய் இருக்கிறீர். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தின் கதவுகளை திறந்து, அல்லேலூயா, வானத்தின் கதவுகளை திறந்து, அல்லேலூயா. ஆதீனத்தில் தேவன் முன்குறிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான முறையில் அபிஷேகத்திருக்கிறார். அல்லேலூயா. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச் வந்திருக்குல்ல. அபிஷேகம் பெற்றவர்கள், அல்லேலூயா, அபிஷேகம் பெறாதவங்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். அபிஷேகம் பெற்றவங்களுக்கு புதிய அபிஷேகத்திற்குள்ளாக அவர்கள் என்ன செஞ்ச பிரவேசித்திருப்பார்கள். ஆனால் இதில் பார்க்கக்கூடிய ஒன்று என்னன்னா, இதுவரை அடைக்கப்பட்டிருந்த வானமானது அபிஷேகம் நம்ம இடத்துல வரும் பொழுது அந்த வானம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ வானம் திறக்கப்படும் பொழுது, அப்போ இதுவரை நமக்கு எல்லா வித லாக், அல்லேலூயா, எல்லாத்துலேயும் சாத்தா என்ன பண்ணுவான், லாக் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பான். அடைப்பு, அல்லேலூயா. பிஸ்னஸ்க்கு பண்ணணும்னு நினச்சா அதில் ஒரு அடைப்பு, அல்லேலூயா. வியாதி மாறணும்னு நினச்சி போனால் அதில் ஒரு அடைப்பு, அல்லேலூயா. சரி, இது வர வேண்டிய பணம் வரும்னு சொன்னால் அதில் ஒரு அடைப்பு, எல்லாத்தையும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாக நமக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அந்த வானத்தை திறப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன்னா வானத்தை அவர் திறந்தாதான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ரன் பண்ண முடியும். நம்முடைய எல்லா விதமான காரியங்களும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதற்கு ஒப்புமையான ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதில் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படியாக யோவான் சொல்லுகிற ஒரு விஷயத்தை வாசிங்களேன் சீக்கிரமாய். கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் இனி பூட்ட முடியாது. அல்லேலூயா. இனி எந்த தடையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. காரணம், அந்த அபிஷேகத்துடைய வல்லமை சாத்தானுடைய நுகங்களை முறியடித்திருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், அவர் அந்த கதவுகளை திறக்க ஆரம்பித்துட்டாருங்க. அல்லேலூயா. எல்லா அடைபட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவர் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ திறக்கும் பொழுது, நம்ம உள்ளே பிரவேசிக்கும் பொழுது, நீங்கள் நல்லா கவனிங்களேன், 10 பேர் கன்னியர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா. 10 பேருமே கர்த்தருக்கு ஏற்றவர்கள், கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியத்தில் கவனம் செலுத்துகிறவர்கள். ஆனால் 5 பேர் எப்பொழுதுமே எப்போ வருவார் என்கிற ஒரு ஆயத்தத்தோடு இருந்தார்கள். இந்த 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா, நான் எல்லாம் ஜெபம் பண்ணுறேன், நான் எப்பொழுதுமே தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், நான் எப்பொழுதுமே தேவனோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன், எப்பொழுதும் போய் நான் பாஸ்டிங் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் என் தேவாதி தேவனுக்கு தெரியும், எப்படியும் என்னை அவர் அழைத்து கொண்டு போவார் என்கிற ஒரு அசால்ட்டு. அல்லேலூயா. அப்போ இவர்கள் எப்பொழுதுமே 5 பேர் என்ன விழித்து கொண்டு, எப்படா மணவாளன் வருகிறார் என்று சொல்லி விழித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்களோ அந்த 5 பேர் என்ன செய்தார்களாம், எப்படியாச்சும் எனக்கு ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரும்ல, எப்படியாச்சும் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ துதிக்கிறேன், இவ்வளோ கனப்படுத்துகிறேன், இவ்வளோ மகிமைப்படுத்துகிறேன், இவ்வளோ ஊழியம் செய்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் என்னை அவராக என்ன பண்ணுவார், அழைத்து கொண்டு போவார் என்கிற ஒரு அசால்ட்டில் இருந்தாங்க. ஆனால் அந்த 5 பேரை ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. இந்த 5 பேர் கைவிடப்பட்டார்கள். போய் கதவை என்ன செய்கிறாங்க, கதவு பூட்டப்பட்டிருக்கு. பூட்டப்படும் பொழுது அவங்க போய் கதவை தட்டும் பொழுது அவர் திறந்தாரா? ஏன் திறந்துருக்கலாம்ல, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்பார். கண்டிப்பாக கதவுக்கு பின்னாடி நின்று, சரி நான் ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன், கதவு திறக்கப்படலை. ஆண்டவரே நான் பாஸ்டிங் எடுத்தேன், கதவு திறக்கப்படலை. ஆண்டவரே நான் உமக்காக ஓடினேன், கதவு திறக்கப்படலை. அல்லேலூயா. அப்போ எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால்,
அவர் தெளிவான ஒரு திறந்த வாசலை முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இனி எவனும் நம்ம வாழ்க்கையில் அந்த கதவை என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. திறந்திருக்கப்பா, நீ பரலவதே திறந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். ஆதி நாட்களில் எல்லாமே வானத்துக்கு தான் கட்டளை இட்டார்களாம். அல்லேலூயா. எலியாவாக இருக்கட்டும், சாமுவேலாக இருக்கட்டும், ஜனங்கள் எல்லாம் கூடி ஐயா மழை வரணுன்றப்ப வானத்தை கையை நோக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரை இன்றைக்கு திறக்கணும் அப்படின்றப்ப ஒரு மனுஷன் நிமித்தம் வானத்தையே கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. சாமுவேல்கிட்ட போய் கேட்குறாங்க, சாமுவேல் ரொம்ப பஞ்சமாக இருக்குது, எப்படியாச்சும் ஜெபம் பண்ணி மழையை வர சொல்லுங்கன்னு எல்லாமே போய் அவர் முன்னாடி நிற்கிறாங்க. கர்த்தர் வானத்தை திறந்தார். ஏன்னா இன்னைக்கு நமக்கு திறந்திருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ இதுவரை அடைத்திருந்தது தான் கர்த்தர் திறந்திருக்கிறாரு. அப்போ இனி பூட்டாதபடி நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய லைஃப்பில் நம்ம எல்லாமே அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த 70 பேர் ஆண்டவர் சூஸ் பண்ணாருங்க. இது மோசே நாட்கள்லேயே நடந்துச்சு. 70 பேர் சூஸ் பண்ணி இவர் சொல்லி விட்றாரு, நீங்கள் போங்க, நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்கன்னா இவங்க 2 பேராக அப்படியே போகிறாங்க. அப்படியே ஜனங்களுக்குள்ளே போய் அந்த 70 பேரும் போகும்பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் சொல்லும் பொழுது எல்லா பிசாசும் ஓடுனுச்சு, ஆவி ஓடுனுச்சின்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சாத்தான் மின்னலை போல விழுவதை நான் கண்டேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கொடுக்கும் பொழுது அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணும்? அல்லேலூயா. வானம் எனக்கு திறந்துருச்சு. அபிஷேகம் என்பது வானம். ஏன்னா இது ஞானஸ்தானத்தில் யோவான் தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜலத்தினால் தண்ணீர்னால ஞானஸ்தானம் குடிப்பேப்பா, எனக்கு பின்னாடி வருகிறவர் ஆவியினாலே, ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நமக்கு என்ன பண்ணுவாராம், ஞானஸ்தானம். இப்போ நம்ம ஜலத்தில் எடுத்துருக்கோமா, அக்னியில் அபிஷேகம் எடுத்துருக்கிறோமா? அபிஷேகம் அக்னியில் எடுத்துருக்கோமா? தண்ணியில் மூழ்குவோம் இல்லைன்னு சொல்லலை. அப்போ நம்ம யோவான் ஞானஸ்தானம் எடுக்கலை, இயேசுவுடைய ஞானஸ்தானத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ எப்போயுமே இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் கேட்டாலும் கேட்காம போனாலும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ அபிஷேகம் நம்ம மூழ்கி எந்திரிக்கப்போ அன்னைக்கு நிரப்பிடுச்சு அபிஷேகம். இடையில நம்முடைய காரியங்கள் சுயம், இடையில பெருமை, இடையில அது இதுன்னு நம்மளை லாக் பண்ணி வச்சுருந்துச்சு. ஆனால் கர்த்தர் நம்முடைய சபையிலிருந்தே கர்த்தர் அபிஷேக முகாம்களை அவர் திறந்ததுனால இன்றைக்கு வானமே நம்முடைய சபைக்காக திறந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அபிஷேக முகாம் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே புதுப்பிக்கப்படுறாங்க. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறாங்க. ஒருவரும் இந்த இடத்துக்கு வந்தவர்கள் அபிஷேகம் இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது வானங்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அதே யோவான் சாரங்கன் அபிஷேகம் ஆண்டவருக்கு அவர் ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லும் பொழுது, நான் இதெல்லாம் செய்கிறக்கும் இல்லை தேவனுடைய திட்டத்தை நீ செய்தாகன்றப்ப அந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது வானத்தை திறந்து புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேலே தங்கினார். அதே அபிஷேகம் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப அதே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மேலே தங்கும் பொழுது நமக்கு இருக்கிற எல்லா விதமான அடைப்பட்டு இருக்கிற எல்லா வாசலும் கண்டிப்பாக கர்த்தர் திறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள்கிட்ட ஒரு சேஞ்சு காணப்படுகிறது, ஒரு மாற்றம் வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த மாற்றத்தை நம்ம எங்கே கொண்டு போகணும்? அல்லேலூயா. எந்த அபிஷேகம் என்னை மாற்றி இருக்கிறது? இதுவரை பெறாத அபிஷேகம் என்னை அழகாக வழி நடத்துங்க. நீ வேதத்தை படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஓடுறீங்க, எல்லாம் ஓகே. இந்த 12 பேரும் இயேசு விட்டு இருக்கிறப்ப அவர் ஒன்றுமே, இயேசு எங்கே போனாலும் போவாங்க. இயேசு எங்கெங்கெல்லாம் தங்குறாரோ அந்த இடத்துல போய் என்ன செய்வான், அவங்கள உட்கார ஆண்டவரை எப்படியாச்சும் சாப்பாடு கொடுக்கணும், ஆண்டவரை ரெஸ்ட் எடுக்க வைக்கணும்னு சொல்லி இதுதான் இந்த 12 பேர்த்துக்கூடிய எண்ணங்களாக இருந்துச்சு. அல்லேலூயா. என்றைக்கு மேல் வீட்டருடைய அபிஷேகம் வந்த பொழுது இவர்கள் எல்லாம் 2 பேராக தேசங்களுக்கு கர்த்தர் அப்படியே பிரித்து விட ஆரம்பித்தார். பிரித்து விட ஆரம்பிக்கும் பொழுது இவர்களுக்கு இருந்த அந்த அபிஷேகமானது பல தேசங்களை தைரியமாக போய் நின்ற பொழுது சிறையனாவே பயந்து ஓடுனவங்க என்ன சிறைவனாலும் என்னை போட்டுக்க பார்த்துக்கலான்னு சொல்லி இந்த அபிஷேகம் அவர்களுக்குள் துரிதமாய் செயல்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளும் பொழுது 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறப்ப, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையுடைய கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் அபிஷேகம் என்ன செய்யணுமா? அல்லேலூயா. கதவு திறக்கப்பட்டுருச்சு. பரலோக கதவு நமக்காக திறந்துருக்குது. எப்பொழுது? இப்போ எதுக்கு? இதுவரை நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, நிறையா விண்ணப்பங்கள்லாம் விண்ணப்பம்னு சொல்லி கேட்டால் வரிசையில் விண்ணப்பத்தாடி எனக்கு படிப்பு கொடுங்க, அதை கொடுங்க, இதை செய்யுங்கன்னு நிறையா கேட்டிருப்போம். ஆனால்
திறக்கப்படும் பொழுது நீங்கள் ஈஸியாக கேட்டாவே உடனேக்கு உடனே என்ன பண்ணுது? யாக்கோப்பு எங்கே பார்க்குறாரு? யாக்கோப்பு ஈசாக்கு வந்து யாக்கோப்பு அனுப்புகிறப்ப ஏதாச்சும் கொடுத்து அனுப்புனாரா? இல்லைப்பா. ஏன்னா யாக்கோப்பு வந்து ஆண்டவர் ஈசாக்கு வந்து ஆசீர்வதிக்கும் பொழுது ஆபிரகாம் அப்படி ஆசீர்வாதம் அப்படியே ஈசாக்குக்கு வந்துருச்சு. இப்போ ஈசாக்கு ஆசீர்வாதம் யாருக்கு போகணும்? யாக்கோப்புக்கு போகணும். ஏதாச்சும் அவர் அனுப்புகிறப்ப, நீ போய் லாபான் வீட்டுக்கு அவர் அனுப்புகிறப்ப எதை கொடுத்து விட்டாரா? நல்லா கவனிக்கணும். ஏதாச்சும் இல்லைப்பா என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீ எடுத்துகிட்டு போ சொல்லலை அவர். அல்லேலூயா. போப்பா, கர்த்தர் உன்னை பலுகி பெருக வைப்பார். ஒரே வாக்குத்தத்தம், ஜீவ வார்த்தையை யாருக்கு சொல்கிறாரு? ஈசாக்கு யாக்கோப்புக்கு சொல்கிறாரு. போப்பா உன்னை ஆண்டவர் பலுகி பெருக வைப்பார்னு. இந்த யாக்கோப்பு சும்மா அப்படியே வெறுமையாக தான் வந்தான், எதுவுமே இல்லை. அவன் பேசாமல் வர்றாரு, வனாந்தரத்தில் வந்தார், எல்லாத்துலேயும் வந்தார். வரும்பொழுது இவர் வந்து கேட்டதெல்லாம் யார்கிட்ட கேட்டார்? அல்லேலூயா. யாக்கோப்புட்ட சூழ்நிலை குறித்து சொன்னாரா? அல்லது வழி போக்குறது, எங்கேயாச்சும் போய் ஒரு தெருவில் தங்குறதோ அல்லது பக்கத்து ஒரு போகிறது, ஒரு பிரயாணப்பட்டு போகிறப்ப இடையில இருக்க யார்ட்டையுமே அவர் போய் எதுவுமே அவர் சொல்லலை. அவராக போகிறாரு. கேட்டது முழுக்க ஏன் யாக்கோப்பை கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்தினார்னா, அவர் கேட்டது ஃபுல்லாகவே தேவன் இடத்துல தான். அல்லேலூயா. ஏன் யாக்கோப்பிட்ட கேட்டிருக்கலாம்ல, உங்கள்ட்ட இருக்கிறத கொடுத்தீங்கன்னா நான் எதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் கேட்கலைங்க. அவர் அழகாக என்னதுங்களா போகிறாரு, போனார், ஜெபம் பண்ணார், ஒரு கல்லை எடுத்து அந்த இடத்துல வச்சு அப்போ தூங்கினார். ஒரு சொப்பனத்தை பார்த்தார். அல்லேலூயா. சொப்பனத்தை பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் அவர் அந்த எடுத்து சீக்கிரம் வாசிங்களேன், எடுத்து ஆதியாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன். 28:12 ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் எடுத்து, அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நுனி வந்து வானத்தை என்ன பண்ணிச்சான்? எட்டி இருக்கிறது. அதில் தேவ தூதர்களும் ஏறுகிறவரும் இறங்குகிறவருமாக இருக்காங்க. அப்போ இதுவரை அது பார்த்துருப்பாரு, ஆண்டவரோடு பேசியிருப்பார். திடீரென்று சடனாக அவர் ஆண்டவர்கிட்ட காரியம் என்னடா இது, பூமியில் ஒரு ஏணி இங்கே இருக்குது, மேலே பார்த்தா அங்கே யாரோ தேவ தூதர்கள், அங்கே வானத்தை, அங்கே இருக்கிறவர் யார்? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கிருந்து சொல்லுகிற எல்லா விண்ணப்பங்களும் இப்போ யாக்கோப்புக்கு என்ன வழியை, கதவை திறக்கும்படியாய் கர்த்தர் அங்கே நிற்கிறாரு. அல்லேலூயா. இவர் என்ன பண்ண, இப்போ பிரயாணத்தில் வெறுமையாக போனார். அல்லேலூயா. வெறுமையாக போனார். அந்த இடத்துல ஒரு பயங்கரங்கள் உண்டாச்சு. போன இடத்துல எல்லாம் போய் ஜெபம், ஒரு கல் எடுத்து வச்சு பெத்தேல்னு சொன்னார். அடுத்த ஒரு பட்டணம், அடுத்த இப்படியே போய்கிட்டே இருந்து கடைசியில் அவர் போயிட்டார். போனால் அங்கே ஒரு டார்ச்சர். அல்லேலூயா. ஆனால் இந்த டார்ச்சரை குறித்து லாபான்ட்ட இது சொன்னாரா? அமைதியாக இருந்தார். அவர் சொன்ன வேண்டிய விஷயம் பூரா தேவனிடத்துல தான் சொல்லிட்டு திருப்பி அவர் வந்த ஆசீர்வாதங்கள் பாருங்களேன், 2ஆம் தனியான ஆசீர்வாதம் அப்படியே கொண்டு வரும் பொழுது, இதை வெறுமையாக போனவர் இப்போ எல்லாம் செய்கிறாரு, ஆசீர்வாதத்தோடு வர்றாரு. இப்போ வானம் திறந்தாதான் இப்படியெல்லாம் நடத்த முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் செய்ய முடியும். உங்கள் லைஃப்பில் வானம் திறக்காத வரையிலும் கர்த்தர் எதுவுமே செய்ய முடியாதுங்க. இப்போ அந்த அபிஷேகம் பண்ணும்பொழுது உங்களுக்கும் பரலோகத்துக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது. இப்போ ஈஸியாக என்ன செய்ய, இன்னொருத்தவங்க மூலியமாக மனு போட்டு, அல்லேலூயா, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குரூப் நிறையா இருக்குது. அல்லேலூயா. எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அல்லேலூயா. இவங்க வேண்ட மாட்டாங்களாம். அல்லேலூயா. இதை எங்களுக்காக கண்டிப்பாக நம்ம ஆவிக்குரிய சபைகளை அவங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிப்போம், அதெல்லாம் இல்லை. இதை வந்து இவங்க பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இதை என்னன்னா நேரடியாக பரலோகம் இப்போ திறந்திருக்கு, வானம் திறந்திருப்பதை பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது இங்கிருந்து அங்கே போய் நான் இப்போ பேசுகிற விண்ணப்பம், நான் எடுக்கிற ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் செவி சாய்த்து உடனே பதில் வந்துக்கிட்டு இருக்கு. இறங்கவுமா இருக்காங்க. அல்லேலூயா. இதே வந்து இயேசு இடத்துல ஒரு வானம் இருந்துச்சு, பார்த்தீங்களா? தெரியுமா உங்களுக்கு? யார்கிட்ட பேசுகிறார்? ஸ்தேவான் இல்லை, இன்னொருத்தர் பார்த்தது. ஸ்தேவானை பார்த்தாங்க. அடிபடும் பொழுது ஸ்தேவானை வந்து இப்போ பரலோகத்தில் நிற்கிறத பார்த்தாங்க. நாத்தான் வேலிட்ட வந்து ஆண்டவர் வந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பேசுகிறப்ப நாத்தான் வேல் என்ன செய்கிறார், இந்த மாதிரி நான் பார்க்கணும் அப்படின்றப்ப, இல்லை நீ பார்க்க போகிறேன்னு சொல்லும் பொழுது இது முதல் கொண்டு அங்கே ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அப்போ எடுத்துக்கோ, வாசிங்களேன் டக்குனு. யோவான் எடுத்துக்கொள்ளுங்களேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் பின்பு அவன் அவரை நோக்கி, நல்லா கவனிங்களேன், வானம் யாருக்கு சொல்கிறார்? நாத்தான் வேலுக்கு சொல்கிறாருங்க. வானம் திறந்திருப்பதையும் தேவ தூதர்கள் மனுஷன் குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இதன் முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்ற வானம் திறந்திருக்கிறத பார்க்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அல்லேலூயா. வானம் திறந்தாதான் ஆசீர்வாதம் நமக்கு ஈஸியாக வரும். அல்லேலூயா. இன்றைக்கு
வானம் திறந்திருக்குது. எனக்காக திறக்கப்பட்ட அந்த வானமானது இது நாத்தான்வேல்ட்ட சொல்கிறாரு, அப்பா இதில் முதல்ல நீங்கள் பார்ப்பீங்கப்பா, ஏன்னா இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பணியில் தான் நம்ம பிரவேசிக்க போகிறோம். அல்ல இதுவரை அபிஷேகத்தை வச்சுட்டு நீங்கள் சும்மா இருக்க போகிறீங்களா? அல்லேலூயா. எனக்கு கொடுத்த அபிஷேகம் என்ன செய்வான்? உங்களை ரிலீஃப் ஆச்சு, உங்களை விடுதலை ஆக்குது, உங்களை சுகம்படுத்தி இருக்கு, உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வார்த்தைகள் வந்திருக்கிறது, நல்லா ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, கர்த்தரோடு இணைகிறீங்க. ஓகே, அதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்? ஆமென். அதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்? அல்லேலூயா. அடைப்பட்டு இருக்கிற சாத்தான் எங்கெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறானோ இன்னைக்கு திறந்த வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். சுவிசேஷ வாசல்கள் இதுவரை உங்கள் குடும்பத்தை அடைப்பட்டு இருக்கலாம், பட்டணங்கள் அடைப்பட்டு இருக்கலாம், தேசத்தை அடைச்சிருக்கலாம். நீங்கள் போகும் பொழுது அந்த இடத்துல வாசல் என்ன பண்ணுமா? திறக்கப்படும். பவுலுக்கு வாசல் திறக்கிறப்ப சவுலாக இருக்கிறவர்கள் பிரச்சனை இல்லை. பவுலுக்கு ஒரு வாசலை கர்த்தர் வானத்தை திறந்தாருங்க. திறக்கும் பொழுது அவர் கடினப்படுத்தலை, இனி இலகுவாக கர்த்தர் மாற்றினார். மாற்றும் பொழுது இவர் போனார். எங்கே தெரியுங்களா போனார்? நேரடியாக போகும் பொழுது இவரை டார்கெட்டை அங்கே அரண்மனையுடைய டார்கெட் என்னன்னா, இவரை எப்படியாச்சும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடி ஒரு தடை பண்ணணும். அங்கே பெரிய ஒரு லாக்கை எடுத்துகிட்டு லாக் பண்ணிட்டாங்க. இவரை எப்படியாச்சும் சுவிசேஷத்தை சொல்லிடக்கூடாது, சொன்னால் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டுருவாங்க, ஜனங்கள் அந்த காலத்துலேருந்து நல்லாயிருவாங்கன்னு சொல்லி பல லாக் பண்ணாங்க. ஆனால் பவுல் அதை அப்படிலாம் செய்யலைங்க. என்ன எங்களை செஞ்சார்? நீங்கள் எடுத்து வாசிங்களேன். 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளுங்களேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 14ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிங்க, சீக்கிரமாய் வாசிங்க. அவர்கள் அங்கே சேர்ந்தபோது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் விசுவாசத்துடைய கதவு என்ன பண்ணுமா? திறந்ததையும் அறிவித்து. அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிங்க. வானம் நமக்கு திறக்கப்பட்டுச்சுன்னா இங்கு இருக்கிற புறஜாதிகளுடைய விசுவாசத்தின் கதவு நம்ம மூலியமாக என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இப்போ எத்தனை அமைச்ச குடும்பங்களில் இருப்பாங்க, எவ்வளவோ குடும்பங்களில் நம்ம குடும்பத்திலேயே பெரிய சபைகள் இருக்குதுங்க. அல்லேலூயா. எவ்வளோ ஃபுல்லாக இருப்பாங்க. அது அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, மாமா எல்லாம் உறவினர்கள்ட்ட அடைக்கப்பட்டு இருக்கிற அந்த கதவு எனக்கு பரலோகத்தை கர்த்தர் திறந்திருக்கிறார் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக. இந்த சுவிசேஷ கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிற நம்மளுக்கு அடைக்கப்பட்டிருந்துச்சு. விசுவாசத்துக்கு கதவு ரட்சிப்புன்ற கதவு யாரோ ஒருத்தர் சொல்லி தானே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அது மாதிரி இப்போ நம்ம என்ன செஞ்ச பெற்ற அபிஷேகத்தை, அல்லேலூயா, இந்த பெற்ற அபிஷேகத்தை வெளியில் என்ன செய்யும்? அடைப்பட்டிருக்கிற விசுவாசத்தின் கதவை நீங்கள் திறக்கணும்னா அவங்கள்ட்ட போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? அல்லேலூயா. சொல்லி ஆக விட அபிஷேகம். அதான் நீங்கள் நினைக்கலாம், இதுவரை அங்கே அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அந்த வீட்டில் ஒரு அந்தகாரம் இருக்கிறது, அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அந்த வீட்டில் ஒரு பில்லி சூரிய இருக்கிறது, அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அந்த வீட்டில் பல பாரம்பரிய கட்டு இருக்கிறது, அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இங்கே பெரிய இப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை. அபிஷேகம், உண்மையான அபிஷேகம் பெற்றவங்க போய் நான் அங்கே போகணும்னு நினச்சாவே சாத்தானுக்கு அங்கே வேலை கிடையாது. அல்லேலூயா. சாத்தான் மின்னலை போல் உங்களுக்கு முன்னாடியே அவன் ஓடிடுவான். அப்போ நீங்கள் இலகுவாய் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை தாராளமாக சொல்லலாம். அதில் நீங்கள் 14:7 வாசிக்கிறப்ப அதில் பாருங்களேன் என்ன சொல்கிறார், வாசிங்களேன். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இவருக்கு வானம் திறக்கப்படும் பொழுது இவருக்கு அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது? அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. அங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்கள் பவுலுடைய இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னு வைங்களேன், பழைய ஏற்பாட்டில் பவுல் எழுத நிருபங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான சுவிசேஷத்தை ஜனங்களுக்குள்ளாக அவர் செலுத்தியிருப்பார். அல்லேலூயா. எலிமா என்பவன் பயங்கரமான நான் தான் தேவனுடைய பெரிய சக்தி என்று சொல்லி வருமானத்திற்காக தன்னுடைய சுய லாபங்களுக்காக ஜனங்களை தன் வசப்படுத்தினான். இவன்ட்ட யாராலையும் நெருங்க முடியல. ஆனால் பவுல் போய் நிற்கிறப்ப கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அவன்கிட்ட பேச ஆரம்பித்தார். எலிமா இருக்கட்டும் எல்லாமே காலில் பாதத்தில் விழுந்தாங்க. விழுகும் பொழுது அப்போ தேவனுடைய அபிஷேகம், இவர்கிட்ட இருந்த அபிஷேகம் எந்த பெரிய தலைவனோ பெரிய சேதாதிபதியோ மிகப்பெரிய ராஜாலாம் பார்க்க மாட்டார். எனக்கு கொடுத்தவர் ராஜாவுடைய அபிஷேகம் என்னுள் இருக்கிறது, எப்பேற்பட்ட காரியங்களும் என்னால் செய்ய முடியும்னு சொல்லி அந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது முன்னாடி இருக்கவன் பின்னாடி இருக்கவெல்லாம் பார்க்கல, அவங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் அவர்களை பேச வைச்சுச்சுங்க. பேச வைக்கும் பொழுது பெரிய பெரிய மந்திரவாதிகள் கர்த்தர்
கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். பெரிய பெரிய இனிமேல் ரட்சிக்கப்பட முடியாது, இதுக்குள்ள சுவிசேஷம் போகாது என்று நம்ம தவறாக கணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வல்லங்க. அபிஷேகம் போய் நிற்கிறப்பயே சாத்தான் அந்த இடத்துல எதுவுமே சாத்தானுடைய கிரியை இருக்காதுங்க. நீங்கள் வாசிங்க, அதே 11 வாசிங்களேன். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்திலே இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியாவுடைய பாசையிலே சத்தமிட்டு சொன்னார்களாம். அல்லேலூயா. அவர்கள் எப்படி பாருங்க, சுவிசேஷம் எப்படி சுவிசேஷம் வந்த பொழுது அவர்கள் சொன்னாங்களா, தேவர்கள் இறங்கி விட்டார்கள். அல்லேலூயா. அபிஷேகம் இறங்கி விட்டது. அதனால் அவங்களால என்ன செய்ய, கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கி அபிஷேகம் நமக்குள்ளே வந்தால் கண்ட்ரோல் பண்ண ஆள் கூடுறோம் பாருங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறப்ப உங்களை கண்ட்ரோல் யாரும் பண்ண முடியாத அளவுக்கு உள்ளக்குள்ளே போகணும். சுவிசேஷத்தை சொந்தக்காரங்க ஏன் இந்த சாபம் இருக்குது, போங்க பைபிளை தூக்கிட்டு போங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். இங்கே இப்படி பிரச்சனை இருக்குது, நீங்கள் சபைக்கு வாங்க சரியாயிரும், சபைக்கு வாங்க சரியாயிரும் அப்படிலாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னாம செய்வார், உடனே ஒரு காரியத்தை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். ஏன்னா உங்கள் மூலியமாகவே அது என்ன பண்ணும், ஏன்னா உங்கள்கிட்ட பெற்ற அந்த அபிஷேகம் இப்படி தான் கிரியை செய்யணும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு ஊழியத்துக்கு போகும்பொழுது பூரா கரைசல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன வாலிப பசங்க. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நானும் சாமி கூட்டிட்டு அந்த பகுதிக்கு போனோம். அவங்க வர சொல்லிட்டாங்க, நாங்கள் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீரென்று பூரா பசங்களும் உட்காந்து வீட்டில் வந்து அவன் அந்த பசங்களாம் கூப்பிட்டு போனாங்க. அந்த பசங்களை அவன் வாங்கினேன் அவங்க கூப்பிட்றாங்க ஜெபத்துக்குனவும், நானும் அவனும் கிளம்பி போயிட்டோம். போகும்பொழுது அந்த வீட்டில் நல்லா ஜெபம் நடந்துச்சு. கர்த்தர் வந்து அக்னியை குறித்து பேச, இன்னொரு வார்த்தை எடுத்துகிட்டு போனேன், அந்த இடத்துல அக்னியை குறித்து பேச வச்சாங்க. பூரா பசங்களும் அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, வாயை திறக்கலை. நான் சொன்னேன், இந்த இடத்துல கூலி போடுறவனை நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டேன். என்னடா கூலி போடுற சொன்னோன்னே, இதுவரை கரைச்சல் பண்ணவன் இதுவரை வம்பளத்துக்கிட்டு இருந்தாங்க, என்ன போய் ஜெபம் பண்ணுறாங்க அது இதுன்னு அவன் வம்பளத்துட்டு வந்து மேலே அந்த மெத்த வீடு, அது மெத்த வீட்டில் ஏறி எல்லாம் உட்காந்து அந்த பசங்களை வந்து உட்காந்துட்டாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். வார்த்தைகள் வரும்பொழுது இங்கே கூலிக்கு போகிறவங்களை என்னால் சொல்ல முடியும், ஆனால் கர்த்தர் வந்து அதை சொல்ல வேணான்றாரு. ஒழுங்காக மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கோங்க, சபைக்கு வாங்க. அல்லேலூயா. சபைக்கு வாங்கினோடனே ஒன்றுமே அவங்க பேசலை. ஆனால் ஆவியானவர் லீட் பண்ண ஆரம்பித்தார். உடனே அவங்களுக்குள்ளே இருந்த சில விஷயங்களை கர்த்தர் வெளிப்படும் பொழுது அப்படியே சொன்னாங்க, நாங்களாம் வந்துடுறோம், எப்படியாச்சும் வந்துடுறோம், நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குது, எங்களை ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கரைச்சல் பண்ணுகிறவர்கள், நையாண்டி பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய அபிஷேகம் முந்தி அவர்களை என்ன பண்ணுமா, ஸ்டாப் பண்ணும். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, சுவிசேஷத்துடைய பாரம் நமக்குள்ளே இலகுவாக வந்தால் நம்மளை கண்ட்ரோல் பண்ண யாராலையும் முடியாது. ஈஸியாக இலகுவாக நம்ம போய் சொல்லலாம். எவ்வளவோ ஜனங்கள் எவ்வளோ நினச்சி பாரு, கூட வேலை செய்கிறாங்களா, தைரியமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்களேன், நான் தேடி போகல, என்னை தேடி வந்து என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறவர். அல்லேலூயா. நம்ம அபிஷேகம் பண்ணுவதற்காக தூக்கிட்டு அலைஞ்சோமே, தட்டு அதெல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சோமே, என்னை தேடி வந்து அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் எதையாலும் நம்மளால் முடிஞ்ச இந்த வருஷத்துலையாவது நம்மளால் முடிஞ்ச, ஆண்டவரை என்னால் முடிஞ்ச ஒரு ஆத்மானாலும் நான் சபைக்கு அடிக்கடி போய் சந்திங்க, பேர் எழுதுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை இந்த ஆத்மா எப்படியாச்சும் ரட்சிக்கப்படணும், இந்த ஆத்மா இது என்னால் முடியாத ஆண்டவரை. ஒருவேளை நியாய தீர்ப்பில் தூசி பேசுன்னு வசனம் இருக்குது தெரியுங்களா? அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் போங்க சொல்லுங்க, தண்ணி அவங்க கொடுத்தாங்கன்னா அதுக்குரிய பலனை அவங்களுக்கு நான் கொடுப்பேன். இருந்தாலும் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வரும் பொழுது அவர்களும் மேலே வருவாங்க, நீங்களும் வருவீங்க. அப்போ என்ன, நீங்கள் பேச வேண்டியதில்லை, உங்கள் காலில் பதிந்திருக்கிற அந்த தூசியானது நியாய தீர்ப்பில் அது பேசுமா. தூசி அப்போ எல்லா வீட்டுக்கும் போக சொல்கிறாரா இல்லையா? வீடு அந்த வீடு இந்த வீடு பார்க்காதீங்க, எல்லா வீட்டுக்கு போங்க, புறஜாதி இடத்துல போங்க. பவுலுக்கு வந்த அபிஷேகம் புறஜாதி இடத்த போய் அவர் ஃபுல்லாக அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணது பூரா புறஜாதி இடம் தான். போய் அறிவிக்கிறாரு, பாருங்கள் நீங்கள் சிலுவையில் இருந்த இயேசுவை நான் வந்து பிரசங்கம் பண்ண வந்தேன்றாரு, அடிக்கிறான், எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் தைரியம் வந்துச்சு பாருங்களேன். அப்போ அந்த சுவிசேஷத்துடைய பாரம் அவரை நெருக்க போனாருங்க. இன்றைக்கு அந்த தூசியானது நியாயத்திற்பால யாருக்காவது சொல்லுங்களேன், உங்களுக்கு பதிஞ்சிருக்க அந்த காலில் பதிஞ்சிருக்க தூசியானது அந்த டயத்துக்கு நேராக அது பரலவும் போயிடும். நீங்கள் எந்த வீடுன்னு பார்க்காதீங்க, உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தைரியமாக போங்க. விருந்து கூப்பிட்றாங்களா, போய் நின்று ஸ்தோத்திராண்டவரை இன்றைக்கு எப்படியாச்சும் உங்கள் வார்த்தையை நான் சொல்லணும் அப்படின்னு போய் நில்லுங்களேன். நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, பேச வேண்டியது அங்கே பேசுவார். ஆனால் நியாயத்தீர்ப்பு நாளில் டயத்தை போட்டு அவர்கள் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது மேலே நிற்கிறப்ப, இந்த டயத்தில் இந்த நபரை நான் அனுப்புனதுக்கு நீ ஏன் கேட்கல, கேட்பாரா இல்லையா? அது யார் சொன்னது, நான் கேட்டேனேனோ இல்லை, தூசி வந்து அங்கே பேசுமா. அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் அபிஷேகத்தை பெற்ற அபிஷேகம் ஒரு நாளும் அதை குறைவாதபடி, ஏன்னா பிசாசு என்ன செய்வான்,
உங்கள் அபிஷேகத்தை சீர்குலைக்கிறதுக்கு விழுந்து போன சில தூதருடைய ஆவியை சில விழுந்து போன தூதருடைய ஆவியை நிறையா அபிஷேகம் பெற்றவர்கள் 5-6 பேர்த்த திருப்பி ரிட்டன் அது வருதான். அதில் எனக்கு அப்படியே ஜெபத்தில் நான் ஜெபம் பண்ணும் பொழுதே அது ரிட்டன் அந்த ஆவி மீண்டும் அந்த பாவ வழியில் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. அதை கடிந்து கொள்ளணும்னு சொன்னால் இந்த அபிஷேகத்தை இன்னும் அதிகமாக ஜெபத்தின் வழியாக இன்னும் அதிகமாக என்ன செய்யணும், உள்ளே கொண்டு வர ஆண்டவரை இந்த ஆவி திருப்பி தலை தூக்காதபடி கடிந்து கொள்ளணும். அதில் கடிந்து கொள்ளும் பொழுது தான் கர்த்தர் நம்மளால் என்ன செய்ய இலகுவாய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அதில் நீங்கள் 5 வாசிங்களேன், சீக்கிரமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 14:15. மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. இது திரும்ப வேண்டும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வத்துக்கு திரும்பி வா. அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் நானும் பரலோகம் போகும்பொழுது நான் அதிகமாக நேசிக்கிற எங்கள் தாயார், எங்கள் அம்மா, என்னை பெத்த அம்மா பரலோகத்துக்கு வரலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? போய் அது கிடைக்கிற டயத்தை கொஞ்சம் வீட்டுனால என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க. குடும்பமாக போங்க. இங்கே குடும்பமாக இருக்கிறது மாதிரி. அல்லேலூயா. ஏன்னா யார் கணவன் ரட்சிக்க ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்போ 2 ஏன்னா மொத்தமாக அங்கே போகலாம். அல்லேலூயா. அங்கே போகும் பொழுது அந்த இருக்கிற அந்த நம்ம கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணணும்? வானம் திறந்திருக்குதா இல்லையா? அல்லேலூயா. அடைக்கப்பட்டிருக்கிற இதுவரை அடைக்கப்பட்ட வானத்தை கர்த்தரே நம்முடைய எல்லா விதமான காரியங்கள் பார்த்து அவரே திறந்திருக்கிறார், இலகுவாக மாற்றிருக்கிறாரு. இதுவரை சுவிசேஷம் அறிவிக்காத பகுதி எந்தெந்தன்னு சூஸ் பண்ணுங்கள். இதுவரை சபைக்கு போகாதவங்க யாருன்னு சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த லைனில் இருக்கிற ஆத்மாக்கள், பக்கத்து வீடாக எந்த வீடாக இருக்கட்டும், கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச என்னென்ன காரியம் பேசுகிறோம் கூப்பிட்டு ஜெபம் நடத்துங்க. அபிஷேகம் பாருங்களேன், உங்களை துரிதப்பட எங்கள் வீட்டுக்கு வாங்க, இன்றைக்கி வியாழக்கிழமை ஜெபம், வெள்ளிக்கிழமை ஜெபம், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு 5 பேரை நீங்கள் ஜெபம் அங்கே பாடல் பாடும்பொழுது பக்கத்துலேருந்து யாராச்சும் உட்காந்துருவாங்க. உங்கள்கிட்ட பேசி பார்த்து வருவாங்க, உட்காருங்க, உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது யாருக்கு மகிமை செலுத்துகிறோம்? உங்கள் மூலியமாய் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த ஆத்மா வரவாகுது. அல்லேலூயா. அப்போ நம்ம அபிஷேகம் பெற்றுட்டு நம்ம வெறுமையாக போகிறது நல்லதா? ஒரு கூட்டத்தை கொண்டு போய் தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரை நீங்கள் கொடுத்த அபிஷேகம் தாளந்த 10 கொடுத்தவர் என்ன செஞ்சார்? 5 கொடுத்தவர் 10 மாற்றிட்டார். 2 கொடுத்தவர் 4 மாற்றிட்டார். 1 கொடுத்தவங்க புதைச்சி வேணும்னு அந்த 1 எடுத்து யார்கிட்ட கொடுத்தாராம்? 10 கொடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா அதுக்கு அதாவது ஓடுறவங்களுக்கு தான் பார்த்து கொடுக்குறாரு. எப்படி அவங்க ஓடுறாங்க, ஆவிக்குரிய லைனில் எந்த அளவுக்கு அவங்க ஓடுறாங்கன்னு சொல்லி அந்த 1ஐயும் வாங்கி அந்த 5 10 கிடையாது. ஏன்னா பெருக்குவாங்க. இன்றைக்கி அந்த அபிஷேகம் பெருக்க தான் செய்யுமே தவிர எனக்கு கிடைச்ச அபிஷேகம் போதுங்க, நான் ரொம்ப நாளாக எனக்கு கை கால் வலியோடு இருந்தேன், அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இல்லைன்னு சொல்லலை. அப்போ கர்த்தரை எதிர்பார்க்க, நான் எதுக்கு உனக்கு வானத்தை திறந்தேன், நான் எதுக்கு அபிஷேகத்தை கொடுத்தேன்? அப்போ அந்த அபிஷேகம் வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லோருக்கும் வரங்கள் செயல்படுகிறதுங்க. அந்த வரத்தை நம்ம புதைச்சி வைக்காதபடி அந்த வரங்கள் புறஜாதி இடத்துல போய் கிரியை செய்யும் பொழுது நான் போன வாட்டியே நான் சொன்னேன், அல்லேலூயா, இனி ஆராதனை ஒரு ஆராதனை நடக்காது. அல்லேலூயா. நேரம் போட்டு ஜனங்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. புறஜாதிகள் வந்து கொண்டே இருப்பார். தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்காத எவ்வளோ பேர் வெளியில் இருக்கிறாங்கங்க. அல்லேலூயா. பிரைம் மினிஸ்டர் செய்யாத பணி, ஊழிய பணியை பிரைம் மினிஸ்டர் செய்ய முடியாது, நான் தான் செய்ய முடியும். அல்லேலூயா. நம்ம தான் செய்ய முடியும். ஊழியம் என்பது நம்ம பிறந்ததிலிருந்து சாகிற வரையிலும் செத்தும் கூட நம்ம எலும்பு கூட ஊழியம் செய்யும். அல்லேலூயா. நமக்கு அபிஷேகம் அவங்களை என்ன செய்யும்? பற்றி பிடிக்கணும். அல்லேலூயா. பற்றி பிடிக்கணுமா வேணாமா? இல்லை போதும், இதோட இந்த லெவல் எனக்கு போதுன்னு சொன்னால் அல்லேலூயா, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் அந்த இருக்கிற அபிஷேகத்தில் தான் நிரப்பிக்கிட்டு அதே இடத்துல தான் இருப்போமே தவிர ஆண்டவருக்காக அவர் கேட்பார், எதுக்கு நான் உனக்கு அபிஷேகம் பண்ணேன்? நம்ம சொல்கிறது விதங்களை வேறு விஷயங்கள் உலகத்தான பேசிட்டோன்னு வைங்களேன், அவன் நம்மளை உலகத்துக்குள்ளே கொண்டு போய் நம்மளுக்கு இருக்க அபிஷேகம் அவனை லாக் பண்ணணுமா, அல்லது அவன்கிட்ட இருக்கிற பொல்லாத வல்லமாக நம்ம அபிஷேகத்தை எரிஞ்சுக்கிட்டு இருக்க அபிஷேகத்தையும் உள்ளே கண்டிப்பாக அதை அமைச்சு விட்டுரும். ஆவிக்குரியவரோடு சேர்ந்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? கொழுந்து விட்டு எரியும்படி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? வார்த்தையை சொல்லி உங்களை
என்ன பண்ணுவாங்க, துரிதப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதே இது உலகத்தாரோடு சேர்ந்து அவனோடு சேர்ந்து சில காரியங்கள் நம்மோடு இணைந்து அவன் எதாவது கதை சொல்லிக்கிட்டு சினிமா கதை, அந்த கதை, இந்த கதை சொல்லி நம்ம அபிஷேகத்தை நிர்மூலமாக்குறதுக்கு அவன் துரிதமாய் செயல்படுவான் சாத்தான், மறைமுகமாய். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவனோடு சேர்ந்து நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது, அவிஞ்சு போய் அப்புறம் வந்து திருப்பி மறுபடியும் ஒரு முகாம் போட்டு மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. அப்போ செயல்பாடு எங்கே போயிடுச்சு? இன்றைக்கி நம்ம கொடுத்த கர்த்தர் வானத்தை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. சிலரையாவது அதிலிருந்து நான் மீட்டெடுத்து தேவ சமூகத்தில் இங்கே சேர்த்தோன்னா அடுத்து இன்னொரு போயிட்டார், இங்கே சேர்த்தோன்னா அடுத்து அப்படி அப்படியே மாறி போயிட்டே இருக்காது. அப்போ சபைகள் எங்கெங்கெல்லாம் பெருகிடுச்சுன்னு பாருங்களேன். ஆதீனத்தில் சபை தான் அன்னைக்கு இருந்த நின்றாங்க, சத்தியத்தில் நின்று நடத்தினாங்க, இன்றைக்கு வளர்ச்சியை காட்டியிருக்காரு. இப்போ திருப்பி இன்னொரு வளர்ச்சி நமக்கு வேணும்ல. இந்த பிரமாணத்துக்கு அடுத்த பிரமாணத்துக்கு போகிறப்ப அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணணும், வளர்ந்து சுவிசேஷம், வாலிபர்களாக என்னை கூட்டிகிட்டு போய் வாலிபர்கள் தவறான போதை வஸ்துக்களை கொடுக்குறான், திருப்பி எனக்கு நான் விட்டுட்டேன், திருப்பி என்னை கொடுக்குறான்றப்ப அவனுக்கு நம்ம மூலியமா வசனம் போகணும். இல்லைப்பா, கர்த்தர் வசனம் இப்படி சொல்லுகிறது தப்பு, இது பண்ணால் தப்பு, ஆண்டவர் கோச்சுக்கான்னு சொல்லணும் தைரியமா. அப்போ என்ன பண்ணுவான், அவனும் மனம் திரும்பி சரி வாடா நான் போகலான்டா அப்படின்னு ஒரு வாலிபர்களை கொண்டு வாங்களேன். கர்த்தர் எவ்வளோ மகிமைப்படுவார் தெரியுங்களா? திரள் வாலிபர், அதில் ஊழியக்காரங்கள் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஐஏஎஸ் இருப்பாங்க, ஐபிஎஸ் இருப்பாங்க, கர்த்தருக்கு ஊழிய செய்கிறவர்கள் நிறையா இருப்பாங்க. கர்த்தர் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். இன்னிலேருந்து நம்ம என்ன ஒரு தீர்மானம் எடுப்போம்? அல்லேலூயா. உங்கள் வாயிலேருந்து நீங்கள் அறிக்கை பண்ண போகிறீங்க. என்ன தீர்மானம் எடுப்போம்? சுவிசேஷம், இந்த அபிஷேகம் எனக்கு கொடுத்த அபிஷேகம், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான அபிஷேகம். அல்லேலூயா. வானம் நமக்கு திறந்திருக்குதா இல்லையா? உங்களுக்கு அடைப்பை பற்றி கர்த்தர் இதோ திறந்த வாசலை முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஒருவரும் பூட்டம். இன்னைக்கு கர்த்தர் எப்பத்தா திறக்கப்படுவதாக. எல்லா அடைபட்டிருக்க வாசல்களும் கர்த்தருடைய ஆவியானவர் திறந்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. உயரமும் உன்னதமானவர் சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. வசனத்தை வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில், உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது? யார்கிட்டலாம் தேவ அன்பு இருக்குது? அல்லேலூயா. சத்தம் கொஞ்சமாக தான் இருக்குது.
இந்த அன்பு நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்குதுன்னா அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் இன்னைக்கு அன்பு. அல்லேலூயா. சரி, அவர் சொன்னார் ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கிறதுனால நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணவருக்கு சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் இல்லையா? இன்றைக்கி ஆவியானவர் நமக்கு சொல்கிறார், ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அந்த அன்பு நமக்குள்ளே இருக்குது. அந்த அன்பு ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்று இன்றைக்கி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரைஸ்லாம். ஆகவே 1 பேதுருவில் சொல்கிறாரு, 4வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. பேதுரு சொல்லுகிறார். பேதுரு யாருக்கு எழுதுகிறான்னு பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்தை நீங்கள் அடுத்த அந்த 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் ஒரு 4 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் எழுதுகிறாருன்னு புரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே அப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறதுனால எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான மூடு. இதுதான் நமக்கு பேதுரு மூலியமாக வரக்கூடிய காரியங்கள். முதல் வசனம் என்ன சொல்றாரு? காலம் சமீபமாயிருச்சு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை எப்போ சொன்னாரு? யோவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது எங்கே நிறைவேறிக்குது? அப்போஸ்தலர் காலத்தில் மேல் வீட்டறையில் கூடி இருக்கும்போது நிறைவேறிச்சு. அதை இந்த 3 நாளையில் பார்த்தோம். இந்த 3 நாளில் 35 பேர் மேலே ஆவியான ஊற்றப்பட்டதை, ஆண்டவர் பொழிந்ததை, கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று நிறைவே சொன்னதை ஆண்டவர் சபையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சபையில் மாத்திரமல்ல, கர்த்தரை வாஞ்சிக்கிற எல்லா இடங்களிலும், சபை ஊழியம் செய்கிற எல்லா இடங்களிலும் ஆவியானவர் இறங்கி கொண்டே தான் இருக்கிறார், ஊற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா கடைசி நாட்கள். ஆகவே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சில காரியங்கள் என்னதுன்னா, நீங்கள் பெற்ற அபிஷேகம், நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தின் வல்லமை, நீங்கள் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது, ஆண்டவர் நம்மேல பொழிந்தருளின அவருடைய ஆவியினாலே அன்பு நம்மேல ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே இது கடைசி நாட்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. இந்த அன்பு கூறுறதுனால திரளான பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குதா? மன்னிக்கப்படுகிறது. பாருங்க, அதாவது சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ நகோமியும் ரூத்தையும் எடுத்துங்க. நகோமி ரூத்து எப்படிப்பட்டவங்க? அதாவது மாமியார் மருமகள் இருந்தாலும் நகோமி இஸ்ரவேல் தேசத்திலேருந்து போனவ, ரூத்து அந்நிய தேசத்தில் மோவாப் தேசத்தில் இருந்தவ. இந்த மோவாப் தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஆகவே அந்த வம்சம் ஆகாது. அந்த வம்சத்தில் பொண்ணை எடுத்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அதனால் என்னது, மகனை இழந்துட்டா, கணவனையும் இழந்துட்டா. இப்போ யார்? நகோமி இழந்துட்டா. இப்போது அப்பத்தின் வீடாகிய எருசலேமில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று சொன்ன உடனே நகோமிக்கு என்ன ஆகுது? இனி இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நான் என்ன செய்யணும்? புறப்பட்டு போகிறேன். நீ என்ன நம்பி நீங்கள் இங்கே வர வேணாம். மருமகளை பார்த்து சொல்கிறான், நீ என்ன நம்பி நம்மள்ட்டு என்னை ஃபாலோ பண்ண வேண்டாம், நீ உங்கள் தேசத்துக்கே போயிருங்கப்பா, உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்க அப்படி சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு புத்திமதிகளை சொல்லி அனுப்புகிறான். ஆனால் ஒருத்தி மட்டும் முத்தம் செஞ்சுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டான். ஆனால் ஒருத்தி மட்டும் போகலை. காரணம் என்னங்க? அன்பு. எப்படி அன்பு வந்துச்சு? அவள் அந்நிய தேசத்தால், அவளுக்கு அன்பை பற்றி தெரியாது. ஆனால் எப்படி தெரிஞ்சிச்சு? நகோமியருடைய கேரக்டர் இருக்க அதை வெளிப்படுத்துகிறாள், கனியை வெளிப்படுத்துகிறாள். புரியுதா? அன்பு கனி என்ன? அன்பை தான் கனின்னு சொல்கிறான். இந்த அன்பு என்ற கனி அவளுக்குள்ளே இருந்ததை அவள் வெளிப்படுத்தும் பொழுது அதை ரூத்து நன்றாக புரிந்து கொண்டு, இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த ஒரு தாயாரை நான் விட்டுட்டு எப்படி போவது? நான் வாலிப பிள்ளை, சின்ன பிள்ளை, எனக்கு கல்யாணம் ஆயிரும். ஆனால் அவங்க வயசானவங்க, எல்லாத்தையும் இழந்தவங்க, அவங்க எப்படி போய் அங்கே இருப்பாங்க? என்ன சொந்த தேசத்துக்கு போனாலும், சொந்தக்காரர்கள் இருந்தாலும் இவளை கவனிக்கிறது யார்? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால அவள் மேலே அன்பு, அவளுடைய அன்பை பார்த்து, அவளுடைய கனிகளை பார்த்து அவள் மேலே தானாகவே அன்பு வந்துருச்சு. இப்போ போகல, அவள் எங்கே போகல? தான் தேசத்துக்கு போகாதபடி, நீ போகிற இடம் ஏன் இடம்,
ஓன் ஜனம் ஏன் ஜனம், நீ யாரை ஆராதிக்கிறீ அந்த தெய்வம் தான் ஏன் தெய்வம் அப்படி சொல்லி புறப்பட்டு போனவளை ஒன்றுமே தடுக்க முடியல. ஸோ அவளும் நினச்சிட்டா மருமகளின் மேல் அன்பு வைத்திருக்கிறாள் என்பதை. அல்லேலூயா. மருமகளும் என்ன செய்கிறா, தன்னுடைய அன்பை அவளுக்கு வெளிப்படுத்தி நான் போகிறேன்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நகோமிக்கு ஒரு எண்ணம் வருது. என்னை நம்பி என்மேல் அன்பு கொண்டு என்னை பின்பற்றி வந்தவளுக்கு நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமே. அப்போ இந்த அன்பு இருந்தால் தான் மருமகளையும் பார்க்காம அவளுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள வர்றது காரணம் என்ன? தேவ அன்பு தான். அல்லேலூயா. அவ சொல்ற 3வது அதிகாரம், ரூத் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் தேடாதிருப்பேனோ. இப்போ இந்த பாரம் அவளுக்குள்ள வந்தது காரணம் என்ன? என்னை நம்பி என்மேல் அன்பு கூர்ந்து இந்த இடத்துக்கு வந்த இவளுடைய வாழ்க்கையை நான் கட்டாமல் இருப்பேனோ. அப்போ இந்த அன்பு எப்படி? இந்த அன்பு உள்ளுக்குள்ளே வந்ததுனால தான் மருமகளை குறித்ததான சித்தம் அவளுக்குள்ளே நிறைவேறினது. அல்லேலூயா. ஆகவே ஒருவருக்கு ஒருவர் அன்பு. மாமியார் மருமகள்கிட்ட அன்பு கூர்ந்தா, மருமகள் மாமியார் இடத்துல அன்பு கூர்ந்தாள். இதுதான் ஆண்டவர் சொல்றார், ஒருவருக்கு ஒருவர் அன்பு உள்ளவர்கள். இது மட்டும் இல்லை, எல்லாரும் சகோதர சிநேகமாக இருந்தாலும் எல்லாத இருந்தாலும் அன்பு கூறுங்கள். யோவானில் 13வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிக்கணும். சீக்கிரம் 13:35 யோவான். ஆமாம். இப்போ நம்மளாம் இப்போ என்ன, ஒருவர் அன்பு கூறுகிறதை யார் என்று சொல்லுகிறாரு? சீசர், சீசிகள். நாமெல்லாம் அவருடைய சீசர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவன் என்று அல்ல. கிறிஸ்தவன்னா மாய்மாலமாக இருப்பேன். கிறிஸ்தவன் அல்ல, அன்பு உள்ளவர்கள் கிறிஸ்தவனுடைய சீசர்கள். புரியுதா? நான் இதை விளக்க வேண்டியன்னு அவசியம் இல்லை, இல்லையா? ஆகவே சீசர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஆக 1 யோவான் 4வது அதிகாரம் 8லிருந்து 12 வரைக்கும் வரையும் சீக்கிரமாக வாசிக்கணும். அன்பு இல்லாதவன் தான் தேவன் அறிய மாட்டான். அவனுக்கு தேவன் இல்லை என்பது அவனுடைய எண்ணமாக இருக்குது. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான், இல்லையா? அன்பு இல்லாதவன் தான் சொல்ல முடியும். அன்பு உள்ளவன் தேவன் இருக்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார், அவருடைய அன்பினால நான் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அன்பில்லா இப்போ வாசிங்க. அறியான், அன்பாகவே இருக்கிறார். ஆமாம். இயேசு நம்ம இங்கே உலகத்துக்கு வந்ததுனால தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று இயேசு மூலியமாக நமக்கு தெரிய வந்தது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நமத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு நமக்குள்ள இருந்ததுனால தான் நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த அன்பு எப்படி வெளிப்படுத்தி தெரியுமா? நம்முடைய பாவங்களுக்காக செலுத்தப்படுகிற ஒரே பலி, கிருபாதார பலியாக இயேசுவை அனுப்பினார். இதனால் உலகத்துக்கு தேவ அன்பு என்னன்னு தெரிஞ்சிச்சு, இல்லையா? அதுபோல் நாமும் தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் ஒருவருக்கொருவர் அன்பு உள்ளவர்களாக இருங்கள். ஏன்னா அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்தில் திளைத்து பெருமை கொண்டு விடாதபடி, நாம் பெற்ற அபிஷேகம் அதில் நமக்கு கனிகள் உண்டாக வேண்டுமானால் அன்பு என்ற கனி நமக்குள்ளே வரணும், இல்லையா? அந்த அன்பைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவருக்கொருவர் நீங்கள் நேசிக்கிறது தான் அன்பு, அதை தான் கனியை வெளிப்படுத்துறீங்க அர்த்தம், இல்லையா? அப்போது நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அன்பு இல்லை அப்படின்னா, அவன்கிட்ட அன்பு இல்லைன்னா என்ன இல்லை, அவன்கிட்ட அந்த கனியே இல்லை, சும்மா வெறுமையாக போலியாக இருக்கிறான் என்று அர்த்தம். வாசிமா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. இப்போ அவருடைய கற்பனை என்ன கற்றுக் கொடுக்குது? ஒருவர் அன்பாக இருங்க. இன்னைக்கு சபையை பார்த்து நம்ம சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தை என்ன? ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்க. பட்சபாதம் பார்க்கக்கூடாது, யாரையும் பிரிவினையாக பார்க்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்க. ஒருவர் தவறு செய்தால் அவரோட பாவங்களை மன்னிங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம்.
இது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா உன்கிட்ட அன்புங்கிற கனியே இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, அடுத்து 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இப்போ தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை கை கொண்டு நடத்துவது தான் அன்பு இல்லையா? அந்த கற்பனைகளை, அந்த கட்டளைகளை கை கொள்வது தான் அன்பு. அவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த அன்பு தான் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது அதே வசனத்தில் சொல்றாரு, ஒருவர் ஒரு ஊக்கமான அன்பு கூறுங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடு. எப்படி இந்த திரளான பாவங்களை மூடுன்னு சொல்லி ஒரே ஒரு வசனம் சொல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசிங்க சீக்கிரம். நான் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என்ன செஞ்சாலாம்? அன்பு திரளான பாவங்களை மூடு. வசனம் சொல்லுதான். இப்போ ஆண்டவராக இயேசு இந்த பாவியான ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இவளுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. ஏன்? மிகவும் அன்பு கூர்ந்தவங்க பாவியா இருக்கிறத பார்க்கல. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்ட உடனே தானாகவே அந்த அன்பை வெளிப்பட்டுரும். அல்லேலூயா. ஆகவே இனி நான் வாழ்வது எனக்காக அல்ல, என் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளுக்குள்ளே வந்த உடனே அந்த அன்பு தானாகவே அவளை ஊற்ற ஆரம்பிக்கிறது. உலகம் பார்க்குது, அவள் பாவின்னு சொல்லி பார்க்குது. ஆனால் அவள் என்ன செய்யற? அவள் இருதயம் ஆண்டவரை தேடி வருது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்க இவ்வளவு பாவத்தை பார்க்குறீங்க, ஆனால் இவ செய்த காரியத்தை யாருமே பார்க்கல. நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை இவ செய்தா. ஆகவே இவளுடைய பாவங்கள் அநேகமும் மன்னிக்கப்பட்டது. ஏனென்றால் என்னிடத்தில் அவள் அன்பு கூர்ந்தாள். எப்படி அன்பு கூர்ந்தால்? தனக்கு வைத்திருந்த விலையேறப்பட்ட நலதம் என்ற தைலத்தை இனி சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்துக்கு வேண்டாம், உயிர்ப்புக்கு ஏதுவான இயேசு கிறிஸ்து சரீரத்துக்கு அது வேண்டும் என்று சொல்லி அதை அப்படியே கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றினார். இந்த அன்பு தான் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். பிரைஸ்லா சொல்லுமா? வெளியேறப்பட்டதை ஆண்டவருக்கு கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நான் பாவிதான் ஆண்டவரே, ஆனாலும் இனி வாழ்வது எனக்காக அல்ல, உமக்காக வாழ்வேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் அந்த அவளுக்காக வைத்திருந்த அந்த நலதம் தைலம் விலையேறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்குது. அதை விலையேறப்பட்ட என் ஆண்டவர் இயேசுவுக்கு அதை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்தாள். பிரைஸ்லா சொல்லுமா? இதுதான் அன்பு. இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றோம்னே நம்மையே ஜீவ பலியாக கொடுப்பது தான் அன்பு. என்னையே தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவது தான் அன்பு, இல்லைங்களா? ஆகவே நாம் காணிக்கை கொடுக்குறோமே, விலையேறப்பட்டதை நாம் ஆண்டவருக்கு கொடுப்பது தான் அன்பு. அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா அந்த கனியை வெளிப்படுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த கனியை கர்த்தருக்கென்று நமக்கு சமர்ப்பிக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட காணிக்கைகளை கொடுக்குறோம், எப்படிப்பட்ட காணிக்கை தேவன் அங்கீகரிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா, தேவன் மேலே வைத்திருக்கிற உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட காணிக்கையை, எப்படிப்பட்ட பலியை, எப்படிப்பட்ட ஆராதனையை, எப்படிப்பட்ட ஆண்டவருக்கு செலுத்துகிற சோத்திர துதி பலியை செலுத்துறீங்க அப்படிங்கிற நீங்களே புரிந்து கொள்ளுங்க. கடமைக்காக அல்ல, தேவன் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நாம் என்ன செய்யணும்? அதை செய்ய வேண்டும். அன்பு இல்லாமல் எதுவுமே, ஏதோ கடமைக்காக எந்த காரியத்தையும் எதுவுமே செய்யவே கூடாது. கர்த்தர் அன்புள்ளவராக இருக்கிறார், உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பு தான் இம்மட்டுமாய் காத்து நடத்துகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான பரிசுத்த ஆவியினாலே உங்கள் மேலே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அன்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரைஸ் லார்ட். ஆகவே அன்புக்கு பாத்திரானாங்க, அன்புக்கு அடிமையாருங்க. மனுஷனுடைய அன்புக்கு அடிமை இல்லை, தேவனுடைய அன்புக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும். பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் இதை குறித்து நமக்கு நிறைய சொல்லப்படுது. அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொல்லுங்கள். 1லேருந்து 13 சீக்கிரம் வாசிங்க, 2 நிமிஷம். நீ அந்நிய பாஷை பேசலாம், யூதர் பாஷை பேசலாம், எந்த பாஷை வேணாலும் பேசு. நீ தீர்க்க தரிசனம் சொல்லி அந்நிய என்ன தலைகளை உருண்டு பிறண்டு பாரு, எல்லாம் வச்சு நீ மேன்மையாக இருக்கிறன்னு நினச்சாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றுமே நத்திங். யூ ஆர் எம்டி, யூ ஆர் ஜீரோ. பணம் இருக்குது, இருந்து என்னத்துக்கு? செல்வாக்கு இருக்குது, இருந்து என்னத்துக்கு? உன்கிட்ட அன்பு இல்லையே. அன்பு இல்லைன்னா என்ன? உன்கிட்ட என்ன தான் இருந்தாலும் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்கிறார். உலகத்தில் அன்பு தான் பெருசு. பிரைஸ் லார்ட். இந்த அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த அன்பை வெளிப்படுத்தும் போது தான் உங்களை தேடி நிறைய பேர் வர முடியும். நீ அன்பை வெளிப்படுத்தலைன்னா கிறிஸ்துவின் அன்பு ஒன்றை இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவ கொடுத்து இருக்கிற அந்த கனி, அன்பு என்ற கனி, எபேசியரில் 5வது அதிகாரம் நினைக்கிறேன், கலாத்தியரில் ஆமாம்
அதில் இருக்கிற அப்போது அன்பை வெளிப்படுத்துகிற அந்த காரியம் எதுனா நம்மக்கிட்ட இருக்கிற கனி, இந்த அன்பு என்ற கனி தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வாசிமா சீக்கிரம் வாசி. மனுஷர் பாஷைகளையும் யூதர் பாஷையில் பேசினாலும் ஆமாம், அந்நிய பாஷையை அதை பேசலாம், என்னமே செய்யலாம், தீர்க்கதரிசனம் உரைக்கலாம். அன்பு இல்லைனாக்கா நீ என்ன வெங்கல பாடத்தில் போட்டு எளிய உருண்டுக்கிட்டு இருக்கிறது மாதிரி சத்தம் வரும். லொட 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 இல்லையா? வாசிமா அடுத்தது. தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் அறிந்தாலும் வல்லமை இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? எனக்கு நிறைய இருக்குது, அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னாலும், ஆமாம் சரீரத்தையே நான் எரிக்க கொடுக்குறேன் என்றாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே உனக்கு பிரயோஜனம் இல்லை, நீ இருந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். அன்பு என்ன சொல்லுமா? அன்பு இருந்துச்சுன்னா பொறுமையாக இருப்பீங்க. எருமை மாட்டு மேலே மழை பெஞ்சது மாதிரி பொறுமையாக இருப்பீங்க. சரி நடக்கட்டும், பரவாயில்ல, சரி அவங்க அப்படி தான் போ விடு, பொறுமை. என்ன இவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க, போனால் போயிட்டு போது விடுங்க. அதுதான் சொல்கிறேன். அந்த எருமை மாடு என்னது, அதுக்கு சொரணையே இருக்காது. அது மாதிரி நம்ம என்ன செஞ்சிடணும், தேவ அன்பு வந்துருச்சுன்னா சொரணை இருக்கும். நமக்கு சொரணை இருக்கும், சொரணை இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா கண்டுக்கக்கூடாது. அவங்க என்ன செய்கிறாங்களா, சரி அன்பினாலே அவங்களை திருத்துறதுக்கு வழி பார்க்கணும். இல்லையா விட்டு போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுறேன். உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லைங்க. என்னது? ஆமாம், யாரை கண்டு பொறாமை கொள்ளவே. ஆமாம், பொறாமை மட்டும் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ லூசிஃபருக்கு பொறாமை வந்துச்சு தான் தள்ளி போனான் இல்லையா? லூசிஃபருக்கு பொறாமை வந்துருச்சு. ஆண்டவரை போல் நானும் வருவேன், அவர் மட்டும்தான் மேலே இருக்கணுமா, நாங்கள் மேலே கூடாதா? பொறாமை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், பொறாமை, முறுமுறுப்பு இதெல்லாம் இருக்கவே கூடாது. ராகேலுக்கு குழந்தை இல்லை, ராகேலுக்கு. ஆனால் யாருக்கு இருந்துச்சு குழந்தை? லேயாளுக்கு குழந்தை. லேயாளுக்கு குழந்தை இருக்குதே பார்த்து 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 இவன் மேலே என்ன வந்துருச்சு? பொறாமை, எரிச்சல். அப்படி என்னடா இவளுக்கு மட்டும் குழந்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், எனக்கு குழந்தை கொடுக்கலையே. புருஷனை கூப்பிட்டு கேட்குறான், ஏய்யா அவளுக்கே குழந்தை கொடுத்தா எனக்கு குழந்தை எப்போ கொடுப்பேன், எனக்கு நீ குழந்தை கொடுக்கலன்னு நான் செத்து போவேன் அப்படிங்கிறார். அதுக்கு அவன் சொல்கிறான், ஆண்டவர் கொடுக்குறாரு, நான் என்ன செய்ய முடியும், நான் தேவனான்னு கேட்குறேன். ரைஸ்ல. அப்போ என்னென்ன அந்த பொறாமை எண்ணத்தினால தான் ஆண்டவர் அடைச்சி போட்டார். அவருடைய கற்பத்தை அடைச்சதுக்கு காரணம் என்ன? இவள்கிட்ட இருக்கிற பொறாமை குணம் தான். அதனால் அன்புக்கு பொறாமை. அவள் வந்து பரவாயில்ல, நீ எத்தனை 7 குழந்தை பெற்றிருக்கியா, இன்னும் 7 குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருப்பா, குழந்தை கிடச்சிருக்கும் இல்லையா? ஆனால் கடைசியில் ஆண்டவர் இறக்கம் பாராட்டி என்ன செஞ்சுருக்காரு, 2 குழந்தைய கொடுத்துட்டார். அது நல்ல முத்தாட்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் அவருடைய ரியலைஸ் பண்ணிட்டுனதுனால கர்த்தர் வந்து குழந்தைய கொடுத்தாரு, வழி நடந்தார். சரி, இது போயிட்டு போகுது. அதனால் இப்போ அன்பு ஒன்று இருந்துச்சுன்னா நம்முடைய சபையில் யாரும் யாரை குறித்தும் பொறாமல் கொள்ளாதீங்க. இதுதான் இன்றைக்கி கற்றுக் கொடுக்குற பாடம். அன்பு இருக்குதா, பொறாமல் கொள்ளாத, எரிச்சல் படாத. வாசிமா. புகழாது. என்ன போலாது? தன்னைத்தானே. ஆமாம், நான் அப்படி இங்கே பேசுகிறது தானே பெருசாக, எனக்கு எல்லாம் தெரியும். அது பிரசங்கம் பண்ணிட்டு போவாங்க, இதை காட்டில் எனக்கு நல்லா தெரியும். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, தன்னைத்தானே அவரை காட்டில் நான் மேன்மையானவன் இல்லையா? நேபுகாத் நேச்சர் பெருமைப்பட்டதுனால தானே விழுந்தானா இல்லையா? அதனால தான் சொல்லுது என்ன, தன்னை புகழாது. இருமாப்பாயும் இராது. இருமாப்புன்னா என்ன? சரியான வாசம். இருமாப்புனா என்ன? இருமாப்பு எதில் இருமாப்பு? பிள்ளைகளை பார்ப்போம், கடினப்பட்ட இருதயமா? டேய் இங்கே வாடா, ஒன்று தாண்டா,
உன்னை தாண்டா பேரை சொல்லி கூப்பிடுவோம். அவன் இருக்கிறானா இல்லையான்னு பக்கத்தில் இருக்கிற கேள்றா அப்படின்னா அவன் தொட்டி கூப்பிடுறாரு. இதுதான் இருமாப்பு. கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சு அசட்டையாக இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் இருமாப்பு. இருமாப்பாய் நடந்து கொள்கிறாரு. அப்போ அன்பு இருந்துச்சுன்னா, ஐயோ அவர் கூப்பிடுறாரு என்னன்னு போய் கேட்போம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்நிய பாஷை தேவன் கொடுத்துருவார், அபிஷேகத்தை கொடுத்துருவார். அன்பு என்ற கனி வெளிப்படணும், எல்லாத்துக்கும் கொடுப்பார். இந்த அன்பு என்ற கனி வெளிப்படும். வாசி அயோக்கியத்தனத்தை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இதெல்லாம் விளக்கணும். நான் டைம் இல்லை, வாசித்து விடுறேன், நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல், அநியாயத்துக்கு போகாங்க. சத்தியம் என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், ஒளியாது. தீர்க்க தரிசனாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை ஓய்ந்து போகும், ஒளிந்து போகும். அறிவு ஒன்றும் இல்லாதது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்றதும் குறை உள்ளது. நிறைவானது எது? அன்பு உனக்குள்ள வரும்போது இந்த குறைவெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசிமா. அதில் இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இப்போ இந்த 3 தான் இந்த உலகத்தில் நிலைச்சிருக்குது. இந்த இவைகளில் அன்பே பெரியது. அன்பு. பிரைஸ் எல்லாம். ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் என் மேல் அன்பாய் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த அன்பை நான் மற்றவர்களுக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கிறேனா, அதில் ஏதாவது குறை இருக்குதா என்று நான் ஆராய்ந்து பார்த்து, நான் இனி நீர் என்னை நேசிக்கிறது போல, நீர் என் மேல் அன்பு கொண்டது போல நானும் மற்றவங்களுக்குல அன்பு கூறணும், அவர்களை நான் நேசிக்கணும். ஆண்டவரே, இந்த கிருபை எங்களுக்கு தாரும். ஆவியானவர் அதற்கு தான் எங்களுக்கு ஊற்றிருக்கிறீங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்ட அன்பினாலே ஆண்டவரே, அந்த காரியத்தில் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில் ஆண்டவரே, அந்த அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து கனிகளை கொடுக்க, ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவரே கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. கர்த்தர் இந்த சபையை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. நாங்களும் உம்மை நேசிக்கிறோம். நாங்களும் உம்முடைய சித்தத்தை செய்ய ஆண்டவரே, அநேகருக்கும் அது அன்பை வெளிப்படுத்த, சத்தியத்தின் மூலியமாக அன்பை சொல்ல, ஆத்துமாக்களை அறுவடை பண்ண, நாங்களும் சபைக்கு ஆண்டவரே கனிகளை கொடுக்கிற நல்ல அன்பு உள்ள உள்ளங்களாக, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற, தாங்குகிற, உதவி செய்கிற குணநலம் உள்ளவர்களாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய விசேஷித்த அபிஷேகம், வல்லமை, வரங்கள் வரக்கூடிய நாட்களில் எல்லார் மேலும் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பே பெரிது. அந்த அன்பை எங்களுக்கு ஆண்டவரே என்றென்றைக்கும் எப்பொழுதும் எங்களிடத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பொருளையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.